தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் அருகே ஒரு கிராமம். அங்க ஒரு சிறிய முருகன் கோவில் இருக்கு. மிக சக்தி வாய்ந்த கோவில். அந்த ஊர்ல ரவிக்குமார் என்ற ஒரு மனிதன். அவன் சாமியையும் கோவிலையும் மதிக்காதவன். ஒரு இரவு கோவில் வாசலில் மதுவில் மயங்கி, சாமி எல்லாம் எங்க இருக்கான் அன்னு சிரிச்சுக்கிட்டு கோவிலுக்குள்ள நுழைந்தான். கோவில் உள்ளே போனதும் திடீர்னு மணி ஓசை. யாரும் இல்லாமலே தானா அடிக்க ஆரம்பிச்சுது. அதோட முருகன் சன்னதிக்குள்ள இருந்த வெள்ளிவேல் மெதுவா ஆட ஆரம்பிச்சது. ரவிக்குமார் பயந்துட்டு திரும்பி ஓட போனா. அவன் கால்கள் தரையில் ஒட்டிக்கிட்டு அசையவே இல்ல. ஏதோ ஒரு குரல் கோவமா நின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அடுத்த செகண்டிலேயே அவன் உடம்பு முழுக்க குளிர்ச்சியும் நடுக்கமும். அவன் கீழே விழுந்து கத்த ஆரம்பிச்சான். சாமி, மன்னிச்சிருங்க. கோவில் ஓரத்தில் இருந்த பூஜாரி ஓடி வந்தார். ரவிக்குமாரை எழுப்பும் போதே அவன் பாதத்தில் வேல் வடிவ முத்திரை இருந்துச்சாம். அந்த நாள் முதல் அவன் ஒரு நிமிஷமும் சாமி வழிபாடு தவறவில்லை. முருகன் கோபம் கொஞ்சம் காட்டினாலும் அது மனிதனை திருத்தத்தான், அழிக்கல்ல.